கொஞ்சம் நஞ்சமாடா பேசுனீங்கன்ற டோன் வருது இல்ல, அதுக்கு காரணமே இந்த ப்ரீ ப்ரொமோஷன்ஸ் தான். அவ்வளோ உட்காந்து பேச வேண்டிய ஹைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த எதிர்பார்ப்பு உண்டாக்குனது எது? இந்த ப்ரீ ரிலீஸ் ப்ரொமோஷன்ஸ் தான். அது கொஞ்சம் ரொம்ப அதிகப்படியா போயிருச்சுன்றது இது ஒரு பெரிய பாடமா எல்லாரும் எடுத்துக்கணும். இவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கவங்க வந்து இப்படி ஒரு சேதத்தை அவங்களுக்கே அவங்க ஏற்படுத்திக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில எல்லாம் ஒரு இண்டிபெண்டன்ட் டெக்னாலஜி ஆயிருச்சு பாருங்க. யூடியூப் அண்ட் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஒரு படத்தை பத்தி சொல்றதோ, நீங்க சொல்ற மாதிரி அந்த படத்துல இருக்க அம்சங்களை பண்றதோ, பாடுறதோ, ஆடுறதோ, எதையாவது சொல்லி படத்தோட பேரை போய் மக்கள் மனசுல நிறுத்திட முடியாதா? இப்படி ஒரு படம் வருதாமே போய் பார்ப்போன்ற எண்ணத்தை உருவாக்கணும் தானே முயற்சி பண்றாங்க. அதை டேப் பண்ணிக்கிறதுல தவறே இல்லை. ஆனா யாரு எவ்வளவுக்கு பண்ணணும்னு இருக்குன்றத இந்த தக் லைஃப் மிகப்பெரிய பாடமா நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குன்றது தான் நான் நினைக்கிறேன். அதுவே இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் ஒன்றும் தவறு இல்லை, தேவைப்படுது. இன்னைக்கு வாரத்துக்கு 5-6 படங்கள் வந்துட்டு இருக்கும்போது எப்படி உங்களோட படத்தை வெளியே காட்டுவீங்க? சின்ன பட்ஜெட்ல சின்ன நடிகர்களை வைத்து இப்படி எல்லாம் வரும்போது நீங்க பண்ணித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. எல்லாரும் மனசுல கொண்டு போய் படத்தோட டைட்டில் சேர்க்கணுமே, இப்படி ஒன்று வந்திருக்கு, அது பண்ணித்தான் ஆகும். காலகாலமா நடக்கிறது தான் இது. மிகப்பெரிய நடிகர்களுடைய படங்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவுறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது என்ன, வாழ்க்கையோட அடிப்படை தத்துவம் தான். இந்த நாற்காலியில இருந்து கீழே விழுந்தோம்னா சின்ன அடி, இதுவே முதல் மாடியிலேருந்து கீழே விழுந்தா பெரிய அடி தானே. பெரிய நடிகர்களோட படம் தோல்வி அடைஞ்சால் அது மிகப்பெரிய தோல்வியாகவும் தெரியும். ஏன்னா அவங்க இருக்கிற உயரம் அப்படி. அதனால அது இயல்பு தான். ஒரு எளிமையான கதையை அவங்களால சொல்லவே முடியாது. இவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கமான்ற கேள்வி வரும் இல்லையா? இப்போ நம்ம டூரிஸ்ட் லைஃப் படத்தில் கமல் சாரை யோசிச்சு பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். சில எளிமையானவர்களை வைத்து சில எளிமையான கதையை சொன்னாதான் அது அழுத்தமாக எடுபடும். எல்லா படத்துலையும் எல்லாரும் பண்ண முடியாது. கமல்ஹாசன் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி அந்த உயரத்தில் இருக்கவங்க பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஏற்ற அழுத்தமான சில கதைகளை அவங்களுடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் சேர்க்க வேண்டி வருது இல்லை. அப்போ அது கதையினுடைய இயல்பும் நம்பகத்தன்மையும் எடுக்கிற மாதிரி பல விஷயங்களை அவங்க சேர்க்க வேண்டி வரும். இப்போ கமல் சார் பார்த்தீங்கன்னா அவர் அந்த காலத்துலேருந்தே கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணால் கூட அதில் ரொமான்டிக் சீன்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும், பேஷனேட்டாக இருக்கும், உணர்வுபூர்வமாக இருக்கும். அதே இளம் வயதில் அவர் பண்ணப்போ எல்லாம் ரசித்தாங்க. இன்றைக்கி அவர் பண்ணும்பொழுது அதுவே அவருக்கு எதிரான விமர்சனம் ஆயிடுது. அவருக்கு இன்னும் அதுலேருந்து விடுபட முடியல. இல்லை இது பண்ணால் தன்னுடைய ரசிகர்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறாரு. பட் நாட் வென் யூ ஆர் ஆல்மோஸ்ட் 70. அதை ரசிகர்கள் ரொம்ப ரசிக்கலைன்னு நான் விளங்கிக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியாவில் அதை பற்றி எழுதுறேன். ஆமாம், நீங்கள் சொன்ன இதே ஒரு பாயிண்ட் தான். என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் மேரிட்டல் வந்துட்டு அதை க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் ஒரு குற்றச்சாட்டாவே வந்து வைக்கப்பட்டுச்சு சில. இல்லை, அதில் தான் அந்த ஒழுக்க சீலர்கள் மேலே எனக்கெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் கோபம் வர்றது. என்னன்னா, ஒரு கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் யார் டிசைட் பண்ணுறதுக்கு? இப்படி ஒரு கதை சொல்கிறாங்கல்ல, கெட்டவர்களை பற்றிய படம்னு. தக் லைஃப் இஸ் அபவுட் த ராங் பீப்புள். தக் லைஃப் அடியாளாக இருக்கவன் எப்படிங்க நல்லவனா இருப்பான்? ஹீ இஸ் அ சோஷியல் ஈவில், இல்லை சமூக விரோதி தானே. அடியாள் வேலை பார்க்குறவன், ரியல் எஸ்டேட் மாஃபியா, வர அரசியல்வாதிகளுக்கு துணை போகிறவன், இவங்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு துணை போகிறவன், அவனுடைய வேலையை சாதிக்கணும்னா காசை கொடுத்து ஒருத்தனை கையை எடுப்பான், கால் எடுப்பான், மிரட்டுவான், வீடை காலி பண்ணுவான், என் நிலத்தை அவனுக்கு வைப்பான். இதானே அவங்களுக்கு வேலை பார்க்குற தக்கு கிட்ட போய் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க?